நம்ம எல்லாரோட லைஃப்புமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சதாக தான் இருக்கும். பட் ஒரு சில பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டிப்பை ஃபேஸ் பண்ணும்போது திரும்பி எழுந்துக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், அடுத்த எக்ஸாமில் கஷ்டப்பட்டு படித்து எப்படியாச்சும் பாஸ் ஆகிடணும்னு நினைப்போம். பட் மோஸ்ட் பீப்புள் பாஸ் ஆக மாட்டோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படித்து உண்மையாகவே பாஸ் ஆகிருப்பாங்க. பட் இந்த எக்ஸாமில் தான் பாஸ் ஆகிட்டோம்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டு அடுத்த எக்ஸாம் மறுபடியும் ஃபெயில் ஆகிடுவாங்க. இந்த சைக்கிள் எல்லா ஹியூமனுக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் த வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் மேன் அழைக்கப்படுற டேவிட் காகின்ஸ் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் புக், அவரோட பயோகிராஃபி கான்டெக்ட் மீ புக் எழுதி முடிக்கும் போது நிறைய ஃபேம் வந்துருச்சு, நிறைய காசு வந்துருச்சு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேசி ஆகிறத அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. த வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் மேன்ன்ற பட்டத்துக்கு நான் தகுதி இல்லாதவன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த பட்டத்தை தக்க வச்சுக்க நான் மறுபடியும் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி அதையும் டாக்குமெண்ட் பண்ணி நெவர் ஃபினிஷ்டுன்னு இன்னொரு புக்கில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா ஹியூமனுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிப்புன்ற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. இது லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டிப் வரும். உங்கள் கெரியரில் ஒரு டிப் வரலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிப் வரலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் பாடியை பில்ட் பண்ணியிருப்பீங்க, பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 4 மாதம் கேப் விட்டிங்கன்னா நீங்கள் பில்ட் பண்ணது எல்லாம் படும், மறுபடியும் நார்மல் ஆகிடுவீங்க. அந்த நார்மல் ஸ்டேஜ்லேருந்து மறுபடியும் உங்களோட ப்ரோ லெவலுக்கு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் மாதக்கணக்காக கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண ஹேபிட்ஸ், பர்சனாலிட்டிஸ் எல்லாமே உங்களை விட்டு போகும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக்கை கொடுக்கலாம். நம்பர் 1, ப்ரொடக்டிவ் வெஞ்சன்ஸ். நம்ம லைஃப்பில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்சல்ட்ஸ்னு ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா யார் என்னன்னே தெரியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டு போவான். உன்னால் இந்த விஷயத்த செய்ய முடியாது, இதுக்கு நீ லைக் இல்லை, அதுக்கு நீ லைக் இல்லைன்னு சொல்லி நம்மளை பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பேரோட பார்த்தீங்கன்னா எழுதி வைங்க. ஸோ எழுதி முடித்த பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க போகிறோம். நாட் இன் ஹார்ம்ஃபுல்வே அவங்களை கஷ்டப்படுத்த போகிறதுலாம் கிடையாது. உங்கள் மேலே பிலீவ் பண்ணாதவங்களுக்கு, உங்களை இன்சல்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெஸ்ட் ரிவெஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களால் முடியாதுன்னு சொன்ன விஷயத்த செஞ்சு காட்டுறது தான். சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். ஸோ இந்த டெக்னிக் மூலமா நமக்கு வர நெகட்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத்துக்கு ஃபியூவலாக மாற்றலாம். நம்பர் 2, ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பெஸ்ட் வெர்ஷன், ஒரு இமேஜினரி வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஃபியூச்சரில் நான் இந்த மாதிரி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு ட்ரீம் வெர்ஷன் இருக்கும். அந்த ட்ரீம் வெர்ஷனை நீங்கள் அட்டைன் பண்ணணும், நீங்கள் அந்த ட்ரீம் வெர்ஷனாகவே மாறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட் வழி தான் பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஈகோ. ஆல்டர் ஈகோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களோட ட்ரீம் வெர்ஷனை உருவாக்குறதுக்கு நம்ம ஆல்டர் ஈகோ யூஸ் பண்ண போகிறோம். ஆல்டர் ஈகோன்னு ஒரு புக் இருக்கு. இந்த புக்கோட ஆத்தர் தான் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்தில் பார்க்குற மோஸ்ட் டேலண்டட் அண்ட் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஆல்டர் ஈகோ கிரியேட் பண்ணி கொடுத்தவர். ஃபார் எக்ஸாம்பிள் கோபி பிரைன் எடுத்துக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல்டில் இறங்குறதுக்கு முன்னாடி கோபி பிரைனாக இறங்காத பிளாக் மாம்பாவை தான் இறங்குவார். அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஆல்டர் ஈகோ. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஈகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் ஆல்டர் ஈகோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா. சிம்பிளாக எப்படி ஆல்டர் ஈகோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் வெர்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா. லைக் அவன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவான், இந்த விஷயங்கள்லாம் பண்ண மாட்டான், இந்த ஹேபிட்ஸ்லாம் இருக்கும், இந்த ஹேபிட்ஸ்லாம் இருக்காதுன்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஒரு இடத்துல ஒரு நோட் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேசி பர்சன், எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டீங்கன்னா இப்போ உங்களோட ஆல்டர் ஈகோ வந்து செம ப்ரொடக்டிவான பர்சன், எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவான். நீங்கள் ஒர்க்கில் போய் உட்காரத்துக்கு முன்னாடி அந்த ஆல்டர் ஈகோவாக மாறி உட்காருங்க. இப்போ அந்த ப்ரொடக்டிவான பர்சன் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ணீங்கன்னா அந்த ஒர்க்கெலாம் முடிச்சிடலாம். ஜஸ்ட் வெரி சிம்பிள். நீங்கள் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக மாறணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி பர்சன் என்னெல்லாம் பண்ணுறானோ அதெல்லாம் நீங்களும் பண்ணீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஹெல்த்தி பர்சனாக மாறிடுவீங்க. நம்பர் 3, லிஸ்ட் ஆஃப் குட் ஹேபிட்ஸ். நீங்கள் எந்த ஹேபிட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி மெடிடேட் பண்ணணும், ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, எந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் எழுதுங்க. அலெக்சாண்டர் ஒரு கோட் சொல்லியிருக்காரு, பீப்புள் டோன்ட் டிசைட் தேர் ஃபியூச்சர், they decide their habits and their habits decide their future. நீங்கள் சூஸ் பண்ணுற ஹேபிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சரை டிசைட் பண்ண போது. உங்களுக்கு எதெல்லாம் குட் ஹேபிட்ஸ்னு தோணுதோ, எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் எழுதுங்க. நம்பர் 4, லேர்ன் அ நியூ ஸ்கில். நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது வருஷம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புன்னு ஒரு விஷயம் பிளான் பண்ணுவாங்க. அந்த ட்ரிப்பு நாளைக்குன்னா முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக இருப்போம் நாளைக்கு ட்ரிப்பு போகிறதுக்காக. அப்துல் கலாம் கூட இதை ஒரு கோட்டா சொல்லியிருக்காரு, உறக்கத்தில் வருவது கனவல்ல, உங்களை உறங்க விடாமல் வருவது கனவுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்க்கணும். எந்த ஸ்கில் உங்களை எக்ஸைட் பண்ணுதோ, டெய்லி உங்களை எழுந்துக்க வைக்குதோ அந்த ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தான் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லையே சூஸ் பண்ணாலும் அதுலேயே நீங்கள் சஃபர் பண்ண போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்க போகுது. பட் ரிமெம்பர் திஸ் திங், லைஃப் இஸ் சஃபரிங்,
ஸோ சூஸ் சம்திங் ஒர்த் சஃபரிங் ஃபார். நம்பர் 5, டூ எ சேலஞ்ச். இதுக்கு முன்னாடி நான் சொன்னல, உங்களை ரீஇன்வென்ட் பண்ணாலும் சரி, பர்சனல் வெஞ்சன்ஸும் சரி, இல்லை ஒரு ஸ்கில்லை கற்றுக்கும் போதும் சரி, ஒரு சேலஞ்ச் இருந்தால் தான் நம்ம லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சை பற்றினா நீங்கள் செலக்ட் பண்ணணும். நிறைய சேலஞ்ச் இருக்குது. 75 ஹார்ட், ப்ராஜெக்ட் 50, மாங்க் மோடு. நான் கூட பர்சனலாக ஒரு சேலஞ்ச் கிரியேட் பண்ணுறேன், 70 சேலஞ்சுன்ட்டு. இந்த சேலஞ்சில் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சேலஞ்சை பற்றினா முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதை பற்றினா நீங்கள் இன்டர்நெட்டில் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் உங்களுக்கு கொடுக்கணும். எப்படியாச்சும் முடிச்சாகணுன்ற ஒரு கம்பல்ஷனை கொடுக்கும். உங்களோட கோல்ஸை நோக்கி இது சீக்கிரமாக கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சேலஞ்ச் வேணால் சூஸ் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு 70 சேலஞ்ச் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த சேலஞ்ச் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பெரிய சேலஞ்சை எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நீங்கள் சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிவிடுவீங்க. 70 சேலஞ்சை பற்றி நான் ஃபுல் வீடியோ டெடிகேட்டாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 6, ஈட் தட் ஃப்ராக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்னைக்கு நாளில் எது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கோ, எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கோ அதை நீங்கள் முதல் வேலையாக முடிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா அது டேட்டா சயின்ஸ் படிக்கிறது. அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நான் காலையில் எழுந்தவுடனே முதல் வேலையாக முடிச்சிடுவேன். ஸோ தட் அது ஒரு ஃபீல் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கொடுக்கும். அன்றைக்கி நாளில் மிச்சம் இருக்க டாஸ்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். நம்பர் 7, உங்களுக்கு நீங்கள் சொன்ன ப்ராமிஸை பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிரேக் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்ட்டு சொல்லி நான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். பட் நான் அந்த வீடியோ பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் எனக்கு ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ணேன்னா என் பிரெயின் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடும்னா, நீ என்னடா ப்ராமிஸ் பண்ணுவேன், எப்படியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராமிஸையும் பிரேக் பண்ணிகிட்டே வர ஆரம்பிச்சிருவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே இருக்க செல்ஃப் இமேஜை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடைக்கும். இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துலேருந்து வெளில வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னா பல மில்லியன் திங்ஸை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உங்ககிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிங்கனாவே போதும், உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். யூடியூப் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன் வீடியோஸ் பார்க்குற 95% ஆஃப் பீப்புள் உன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.